நமக்கு ஒரு தேவை என்று நாம் கேட்காமல் நமக்கு ஒருத்தர் வழங்குகிறார். நமக்கு ஒரு தேவை, அதை நாம் கேட்கவில்லை, மற்றவர்கள் இவருக்கு தேவை என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த தேவையை நிறைவேற்ற ஒரு அம்மா பக்தியோட சிரத்தையோட ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அதை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற தருணத்தில் எது நமக்கு வழங்கப்பட்டதோ அது இன்னொருவருக்கு தேவையாக இருக்கிறது என்று கை நீட்டப்படுகிறது. உடனே மனமு வந்து கொடுத்து விடணும். கொடுத்து விட்டால் நம்முடைய குறையும் தீர்ந்து போய்விடுகிறது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. அந்த குழந்தைக்கு கொடுத்த காரணத்தாலேயே இவருக்கு நிவர்த்தியாகிவிட்டது. தன்னை இவர் யோக சக்தியால் எதுவும் குணமாக்கி கொள்ளவில்லை. அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் நீட்டப்பட்ட கையில் கொஞ்சம் கூட தாமதியாமல், சிந்திக்காமல், யோசிக்காமல் அப்படியே எடுத்து அதை கொடுத்து விட்டதால் இது நிறைவேறுகிறது. இதுதான் நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பாடம். என்னுடைய குருநாதர் கேட்பார், தெலுங்குல கேட்பார், దానం చెయ్యాలంటే డబ్బు ఉండాలా, దమ్ము ఉంటే చాలు இல்லையா? தனம் கம்ஸ் அவுட் ஆஃப் தானம். நம்ம மாத்தி நினைச்சிட்டு இருக்கோம். தனம் கம்ஸ் அவுட் ஆஃப் தானம். பை லாக்கிங் இட் யூ ஆர் பிளாக்கிங் இட் என்பார் என்னுடைய குருநாதர். அது மாதிரி உடனடியே மனம் ஊந்து கொடுத்து விட்டால் நம்முடைய தேவை மகாசக்தி கவனித்துக் கொள்ளுகிறது என்பதை நமக்கு நிரூபிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கிறது. இன்னொன்று பாருங்கள், குழந்தைகளுக்கும் அவருக்கும் ஒரு பிரத்யேகமான உறவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாமே இந்த நிகழ்ச்சி நிறைய பார்த்தோம். சுதந்திர தின கொடியேற்றம் எல்லாம் பார்த்தோம். ஒரு குழந்தை இவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, பெரியவா ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களான்னு கேக்குது. நம்ம கேட்போமா? குழந்தை தான் கேட்க முடியும். அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சிரிக்கிறாரு. இல்ல கண்ணா, நான் சாப்பிடல, நான் அதை சாப்பிட்றது இல்லப்பா அப்படின்றார் இந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தைக்கு டைன்னு மூஞ்சி வாடி போகும். குழந்தைக்கு ஒண்ணுதான், தான் என்ன சொல்றோமோ அதை நம்ம கேட்கணும். அது அந்த குழந்தை கூட நாம் குழந்தையாகி விட வேண்டும். அதுதான் அதனுடைய ஒரே கோரிக்கை. வேற பாஷை அதுக்கு புரியாது. ஏன் இவர் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேங்கிறார் தான் யோசிக்கும். அந்த யோசனையிலிருந்து குழந்தைக்கு எப்படி நிவர்த்தி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதை அப்படி டைவர்ட் பண்ணணும். இல்ல அதுல இன்னும் 2 பேரை இன்க்ளூட் பண்ணணும். இவர் தான் மாஸ்டர் சைக்காலஜிஸ்ட் ஆச்சு. என்ன செய்தார்னா, சரி நீ மட்டும் தனியா சாப்பிடுறிய, இன்னும் 2-3 பேருக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்படி தலையாட்டுது அந்த குழந்தை. உடனே பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி அந்த குழந்தைக்கு கேட்ட பிள்ளையாண்டா இருக்கானே அவனுடைய தோழர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம். அப்புறம் அந்த செய்தியை வந்து அவருக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அதை கொடுத்துட்டோம், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே குஷி சந்தோஷம் அப்படின்னு. இப்போ அந்த குழந்தை ஐஸ்கிரீம்ல தான் மூழ்கி இருக்கும். டைவர்ட் ஆயிடுது மைண்ட். அதனுடைய டிசைர் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்டு. அதனுடைய ஆசை நிறைவேறிவிட்டது. பெரியவா சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையை அது வந்து குழந்தைகளாகி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து குதூகலமாக கொண்டாடி மகிழ்வோடு ஒன்றை உண்டால் அது நான் உண்டதற்கு சமானம் என்று நமக்கு காட்டுகிறார். குழந்தைக்கு என்ன பாடம் வருகிறது? அதுல என்னதான் இருந்தாலும் தனியா சாப்பிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காது. ஒரு 4 பேர் கூட சேர்ந்து சாப்பிட்டாதான் மகிழ்ச்சி. தனி இருந்து உண்போர் மலம் உண்போர், கூடி இனிது உண்பவர்க்கே இறை. இது என்னுடைய குரல். தனியிருந்து உண்போர் மலம் உண்போர், கூடி இனிது உண்பவர்க்கே இறைங்கிறது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில 2 பாடம் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒன்று, தனியாக உண்ணக்கூடாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது போல் கூடி உண்டால் இன்னும் குதூகலமாக இருக்கும். அது உடம்பிலே ஒட்டும், உயிருக்கு வலிமை சேர்க்கும். இன்னொன்று, நாம் அனைவரும் பக்தர்கள் கூடி உண்டால் அது பகவான் உண்டதற்கு சமானம். எப்பொழுது பகவானுக்கு திருப்தி ஏற்படுகிறது என்று கேட்டால், பக்தர்கள் எல்லோரும் மகிழ்வோடு கூடி ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் அனுசரணையாக அன்போடு உண்டால் அந்த கடவுளுக்கே ஒரு திருப்தி ஏற்படுகிறது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. இன்றிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு அழகான அம்சத்தை சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன், உங்கள் அனுமதியோடு. அது மகா சுவாமியின் மகா வாக்கியம். ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன வாசகங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை நாம் சற்று சிந்தித்து ஆனந்திக்கலாம். அதை எப்படி கடைபிடிப்பது என்று நாம் யோசிக்கலாம் என்று நினைக்கிறேன். மகா சுவாமியின் மகா வாக்கியம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வாக்கியம், உயர்ந்த எண்ணம் மிகவும் விரிந்து எடுத்துக்கொள்கிற உருவமே உயிர்களிடத்தில் அன்பு. ரொம்ப நுணுக்கமா உபனிஷத வாக்கியம் மாதிரி இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறது, உயர்ந்த எண்ணம் மிகவும் விரிந்து எடுத்துக்கொள்கிற உருவமே உயிர்களிடத்தில் அன்பு. இப்போ ஒரு முறை பார்த்தோம், பாரதியார் சொல்கிறார், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்,
தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமை அடி பாப்பாக்கு சொல்றார். நம்ம தான் பாப்பா. அதுல உயிர்களிடத்தில் அன்பு இருந்தால் தெய்வம் உண்மை என்று புரியும். தெய்வம் உண்மை என்ற நம்பிக்கை இருந்தால், உள்ளே தரிசனம் கிடைத்தால் உயிர்களிடத்தில் அன்பு நேரும். இதை எப்படி வளர்த்துக் கொள்வது? இந்த இரண்டையும் எப்படி இணைப்பது? எனக்கு என்னமோ மகா பெரியவா சொல்லி இருக்கக்கூடிய இந்த வாக்கியம், பாரதி சொல்லி கொடுத்த அந்த 2 வரிகளை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான சூத்திரம் போல தெரிகிறது. One lofty thought expanding itself is the embodiment of love towards all living beings என்று இதை நாம் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். Embodiment of one lofty thought expanding itself or permeating, அதுதான் it is love towards all living beings என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும் இது என்றால், இது மனதில் தான் துவங்குகிறது. ஆனால் மனதை, புலன்களை, தேகத்தை தாண்டி விரிகிறது. இதுதான் அன்பினுடைய மகத்துவம். நம்முடைய சித்தத்தினுடைய டிசைன் எப்படின்னா, அதுல நாம எந்த எண்ணத்தை பதியம் போடுகிறோமோ அதுவாக சித்தம் வளர்கிறது. சித்தமே அதுவாக. இப்போ ஒரு நாற்காலியை நம்ம பார்க்கிறோம் என்றால், நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சித்தம் நாற்காலியை பதிவு செய்து கொள்கிறது. ஏன்? நாற்காலியாகவே மாறிவிடுகிறது என்று சொல்லலாம். அதனால்தான் நாம் அதை பார்க்க முடிகிறது. Consciousness takes the form of that with which it is occupied. Consciousness takes the form of that with which it is occupied. அப்போ மகாபரிவா நமக்கு என்ன சொல்கிறார்? அன்பு என்கின்ற ஒன்றை உள்ளே பதியம் போடு, சித்தத்தில் பதியம் போடு. போட்டால் அது மெல்ல 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 வளரும். It will expand. Plant a sapling of love, divine love in your consciousness. It will permeate. It will expand itself so much that it will occupy all the nooks and corners of your consciousness. Then only love flows through you. You become an instrument of divine love, and this love permeates and touches. It encompasses all living beings. இதுதான் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் என்கிறார். மனம் எங்கும் உன் பூவிழி பார்த்திருக்கும், கனவும் நினைவும் கரம் சேர்த்திருக்கும். மனம் எங்கும் உன் பூவிழி பார்த்திருக்கும், கனவும் நினைவும் கரம் சேர்த்திருக்கும். எனதாவியுமே உனதான பின்னே தனியாய் நிலவும் துயர் ஏதுமில்லை. எனதாவியுமே உனதான பின்னே தனியாய் நிலவும் துயர் ஏதுமில்லை. ஒளியே இருளே உலகே சரணம், களியே கனிவே கனலே சரணம். குருவே வழியே துணையே சரணம், உருவே அருவே உயிரே சரணம், உயிரே சரணம், உயிரே சரணம்.